கோயம்புத்தூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில், பள்ளி கல்வி திட்டத்தில் எந்தெந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசே வந்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிங்கிறது 6,26,479 ரூபாய். பீகார் 4,26,000 சம்திங், மத்திய பிரதேசம் 3,43,000 சொச்சம், ராஜஸ்தான் 3,09,000 சம்திங், குஜராத் 1,24,554. இது எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், பீகார் மாதிரி. சரி, அப்போ தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா பெரிய முட்டை தந்திருக்காங்க. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் 3 மாநிலங்களுக்கும் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசு. ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுகிறார்கள், தமிழ்நாட்டில் திமுக ஆளுகிறது, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆளுகிறது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு தங்களுடைய கட்சி ஆளக்கூடிய, தங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்திருக்கிறது. அப்படின்னா இது என்ன கூட்டாட்சியா, இது என்ன ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வி. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்தோடு ஒப்பிடுகிற பொழுது ஒன்றிய அரசுக்கான வரியை அதிகமாக கொடுப்பது தமிழ்நாடு தான், கேரளா தான். கேரளாவுக்கு வந்து அந்நிய செலாவணி அவ்வளோ வருகிறது. கேரளாக்காரர்கள் வந்து மலையாளிகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அந்நிய செலாவணியுமே அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு முற்றிலுமாக வந்து புறக்கணிக்கப்பட்டு இதுதான் மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு பட்டவர்த்தனமாக தெரிகிற மாதிரி தான் ஒன்றிய பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறது.